7 ஜென்ம பாவ கணக்கை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கும் மகர ராசியின் அன்பு தோழர்களே, உங்களுடைய கடின முயற்சி என்றும் வெற்றியை தரும். தோல்வி என்பதே உங்களுக்கு அருகில் வந்து நின்றாலும் அதனை நீங்கள் சமாளித்து எப்படி வெற்றி ஏற்படுத்த வேண்டும் என்று கூடிய விரைவில் அதனை சமாளித்து வெற்றி காண்கிறது. ஜோதிடத்துல ஒரு விதி இருக்கு. அந்த விதி இந்த மகர ராசிக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பா இருக்கு. அந்த விதி என்னன்னு லாஸ்ட்ல நான் சொல்றேன், சரிங்களா? சூரியன் 8லும், கேது 8லும், குரு பகவான் உங்களுக்கு 7லும், சனி பகவான் 3லும், ராகு 2லும், செவ்வாய் பகவான் 6லும் இருப்பதால் இந்த மாதத்தில் பலனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருமண விஷயங்களில் ஈடுபடுவதற்கு ஒரு நல்ல ஒரு தகவல் கிடைக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அரசு தேர்வு எழுதும் முயற்சி செய்பவர்களுக்கு ஒரு பெரும் ஒரு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மொத்தத்தில் சொல்ல வேண்டும் என்றால், லக்கி சாட்டில் 3வது இடத்தில் மகர ராசி உட்கார்கிறது. இந்த ஆவணி மாதத்தில் 7ஆம் பாவத்தில் குரு இருப்பதால் திருமணம், கூட்டு தொழில், பிசினஸ் பார்ட்னர்ஷிப் ஆகியவற்றில் வாய்ப்புகள் உங்களுக்கு புதிதாக உருவாகலாம். 6ஆம் பாவத்தில் செவ்வாய் இருப்பதால் போட்டியாளர்களை எதிர்கொள்ளும் தைரியம் கிடைக்கும். அந்த போட்டியாளர்களை வென்றும் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. 2ஆம் பாவத்தில் ராகு இருப்பதால் பணம் மற்றும் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா பணம் உங்க கைக்கு அதிகமா வர வேண்டிய காலம் இது. இந்த ஆவணி மாதம் பூரா உங்களுக்கு பொருளாதார உயர்வு இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த பொருளாதாரத்தை நீங்கள் எந்த வழிக்கு பயன்படுத்தினீர்கள் என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒன்று. அதனை நல்ல ஒரு முறையில் நீங்கள் பயன்படும். விரயத்தில் இல்லாமல் சுப விரயத்தில் நீங்கள் மாற்றினால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன். பொதுவாக இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு விஷயம், அந்த விதியை நான் இப்பயே சொல்லிடுறேன். மகர ராசிக்கு தன்னிச்சையாக எடுக்கும் முடிவை விட தன்னுடைய மனைவி அல்லது தன்னுடைய பெற்றோர்கள், இதில் 2 ஒரு விஷயங்கள் உண்டு. கல்யாணம் ஆவதற்கு முன் பெற்றோர்களுடைய அனுசரணையும் அவர்களுடைய அறிவுரையும் கேட்டு நீங்கள் முதலீடு செய்தால் மிகப்பெரிய வெற்றி. இது முதல் விதி. கல்யாணம் ஆனதற்கு பின் மனைவியின் பேச்சை கேட்டு நீங்கள் முதலீடு செய்தால் அது 2வது வெற்றி. சரிங்களா? இது 2வது விதியும் கூட. மகர ராசி எப்பயுமே தன்னிச்சையா முடிவு எடுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு. மனைவியும் பெற்றோரையும் நம்பி நீங்கள் அவர்கள் மூலம் முடிவுகளை கேட்டு அறிந்து நீங்கள் செயல்பட்டால் வெற்றி வாகை சூடுவது நீங்களாகத்தான் இருப்பீர்கள். லக்கி சாட்டில் உங்களுடைய ராசி 3வது இடத்தில் அமைக்கிறது. அதிர்ஷ்டங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றிக்கு 8ஆன 5 மற்றும் வெற்றிக்கு 8ஆன அந்த 8 நம்பர், இந்த 2மே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட எண். அதிர்ஷ்ட நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட திசை மேற்கு. பரிகாரத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். பெருமாளை நரசிங்க பெருமாள், மகர ராசி நரசிங்க பெருமாளை கும்பிடுவது மிகப்பெரிய சிறப்பு. அதே நேரத்தில் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடுவதும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு தான். விளக்கு போறப்ப நல்லெண்ணெய் யூசி விளக்கு போடுங்க. கால பைரவர், நரசிங்க பெருமாள், கால பைரவர், ஆஞ்சநேயர், இந்த 3 மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு லாப பலனை கொடுக்கும் அமைப்பை ஏற்படுத்துவார்கள். கண்டிப்பாக நம்மளுடைய ராசி பலன் தொகுப்பு பிடித்திருந்தால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்மளுடைய சேனல் உங்களுடைய ஃப்ரெண்ட் லிஸ்டில் வரும். நம்ம போடுகின்ற வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கப்பெறும். இந்த ஒரு ராசி இல்லாமல் மற்ற ராசியை பார்க்க வேண்டும் என்றால் இந்த ஸ்கிரீனில் தெரியும் வீடியோவின் முழு தொகுப்பை பார்வையிட்டு உங்களுடைய முழு குடும்ப பலனை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அனைவரும் வாழ்க, நாமும் வாழ்க.